ஒரு லேண்ட் வாங்க ஆசைப்படுறோம், ஆனால் அதோட டாக்குமெண்ட் சரியா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறோமா? இல்லைனா ஒரு பேப்பர் தப்பு ஆனால் வாழ்க்கையே போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 5 டாக்குமெண்ட் கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். செக் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா பட்டா வந்து ஓனர்ஷிப் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பட்டாவில் வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஈசி பார்க்கணும். ஈசியில் போட்டு பார்க்கும்போது அதில் லோனு எதனா கிளைமோ இல்லை எதனா கேஸோ எதனா இருக்குதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். அது வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே யார் யார்கிட்ட அந்த டாக்குமெண்ட் போயிருக்குன்றது எல்லாத்தையுமே நம்ம ஈசி மூலயமா போட்டு செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். சேல் டீட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எஃப்எம்பி ஸ்கெட்சில் நம்ம வாங்குற இடத்தோட சர்வே நம்பர் எதில் வருதுன்னு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ் ரெசிப்ட், லேண்ட் டேக்ஸ் கட்டியிருக்காங்களான்னு பார்க்கணும். கட்டலைன்னா முனிசிபாலிட்டியில் போய் அவங்க எவ்வளோ பெண்டிங் வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட லேண்ட் டேக்ஸை கிளியர் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லணும். ஒரு அட்வொகேட் கிட்ட வந்து ஒரு டைட்டில் ஒப்பீனியன் வாங்கணும். அப்படின்னா ஒரு லீகல் ஒப்பீனியன் அவங்கக்கிட்ட கேட்டுக்கணும். ஒரு அட்வொகேட் கிட்ட நீங்கள் டைட்டில் ஒப்பீனியன் வாங்கிட்டீங்கன்னா அது கோர்ட் லெவல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். டாக்குமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் என்னென்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். மோர் லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.